தளபதியை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்ற மாதிரி தான் பேபி ஜான் திரைப்படமானது முதல் நாள்லயே பயங்கரமா பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் பண்ணிருக்கு. என்ன நடந்திருக்கு, அப்படி எந்த அளவுக்கு பஸ்ல அள்ளி இருக்கு அப்படின்றத பத்தி தான் டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வாமிகா கபூர், ஜாக்கி செராப், சல்மான் கான் முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பேபி ஜான். பாலிவுட் படமான பேபி ஜான் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்ல தளபதி விஜய் சமந்தா நடிப்புல வெளியாகி இருந்த திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வ ரீமேக் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். திரைப்படத்தை தமிழ்ல இயக்குனவர் யாரு அப்படின்னா இயக்குனர் அட்லி. ஹிந்தியில இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படமானது கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நேற்றைய தினம், அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி கோலாகலமா வெளியாகி இருக்கு. கடந்த 2016ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தான் திரைப்படமானது வெளியாகி இருந்துச்சு. இந்த படத்துல தளபதி விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரே கதாபாத்திரத்துல இரு வேடங்களை நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல தளபதி விஜயோட சமந்தா, எமி ஜாக்சன், இயக்குனர் மகேந்திரன், ராதிகா, பிரபு, மொட்ட ராஜேந்திரன் பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. இந்த படமானது மிகப்பெரிய ஹிட் ஆகி இருந்துச்சு. குறிப்பா புலி படத்தில் நடிச்சு தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருந்தாரு. அதற்கு பிறகு கம்பேக் திரைப்படமா தான் தெரி திரைப்படமானது மெகா ஹிட் ஆகி இருந்துச்சு. இதன் காரணத்தினாலதான் இந்தியிலேயே இந்த படத்தை ரீமேக் செய்யலாம் அப்படின்ற முடிவெடுத்தாங்க. இந்த படத்தை இயக்குனர் அட்லி தயாரிச்சிருக்காரு. விஜய் கதாபாத்திரத்துல வருண் தவானும், சமந்தா கதாபாத்திரத்துல கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. ஆனா தெரிக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா ஹிந்தி ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி கதையில சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. அதன் காரணத்தினாலதான் சல்மான் கானையுமே கேமியோல கொண்டு வந்திருக்காங்க. சல்மான் கான் இந்த படத்துல கேமியோல வராரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாவும் இருந்திருக்கு. சல்மான் கான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னுமே கூட்டம் அதிகமாகி இருந்திருக்கு. இதனால முதல் நாள்லயே இந்த படமானது கிட்டத்தட்ட 13 கோடி வரைக்கும் பஸ்ல ஈட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உலகம் முழுவதுமே கிட்டத்தட்ட 16 கோடிக்கு மேல பஸ்ல ஈட்டி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.